ஓகே ப்ரோ. 72 இருக்குல்ல ப்ரோ, அது வந்து ஹையா நோட் பண்ணுங்க ப்ரோ. 72 இந்த சைடுல ப்ரீவியஸ் ஹை. ஓகே. கீழ அதுக்கு கீழ ரெட் கேண்டில் பெருசா வச்சிருக்கல ப்ரோ, அத லோவா டினோட் பண்ணுங்க. ஓகே. இதுவா இல்ல கீழ விக் வரைக்கும் வச்சுக்கலாம். இது வரைக்கும் வச்சுக்கலாம். கீழ வச்சுக்கலாம் ப்ரோ. எனக்கு கீழ லெவலாவும் இருக்கு, அதனால கீழ வச்சுக்கலாம். ஓகே. ட்ரெண்ட் லைன் ஒன்னு போடலாமா ப்ரோ? டவுன் ட்ரெண்ட் லைனா? ஆமா ப்ரோ, டவுன் போச்சு. பிரேக் ஆயிருக்கு ப்ரோ. ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருக்கு. ஆனா ஹை என்ன ஆகல? ஹை பிரேக் ஆகல ப்ரோ. பிரேக் ஆகல. இப்ப கரண்டா மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? அப் ட்ரெண்ட்ல இருக்கு ப்ரோ. அப் ட்ரெண்ட் ஆனா இருக்கு. இப்போ ரீடெஸ்ட் இல்ல ரீடெஸ்ட் வருது. ஆனா இந்த இடத்துல பையிங் கேண்டலா இருக்குன்னா என்ன பண்ணணும்? பையிங் கேண்டல் அந்த ப்ரீவியஸ் லோ வந்து மார்க் பண்ணனும். ப்ரீவியஸ் லோ பிளாக் பண்ண அது எங்க போய் மார்க் பண்ணிக்கலாம்? வீக்லி போயிட்டு பண்ணிக்கலாம் ப்ரோ. வீக்லி. எது ப்ரீவியஸ் லோ? இந்த 64 இருக்குல ப்ரோ, அது. இதுவா? அதுக்கு கீழ ப்ரோ. இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குல. இது சொல்றீங்களா? யா அவ்வளவு தூரம் போயிட்டீங்க. அது சின்ன மைனரா எடுத்துக்கலாம் ப்ரோ. இங்க சேம் ஹை இருக்குல்ல? ஆமா ஆமா. ஓகே ஓகே ப்ரோ. சேம் ஹையா இருந்தா நம்ம ப்ரீவியஸ்ல எடுத்துக்கலாம். அந்த அப்புறம் வந்து 68 இருக்குல ப்ரோ, அது எடுத்துக்கலாம் ப்ரோ. இதுவா இல்ல இதுவா? இதுவா இல்ல இதுவா? நீங்க இன்னொன்னு வச்சீங்களா? அது அதுல ப்ரோ. அந்த சைடு. ஆமா ப்ரோ. இதுதான் வரும். ஏன் சேம் ஹை வச்சதுக்கு கிரியேட் ஆகுது? ஏன்னா சேம் ஹையோட. ஆமா ஆமா ஆமா. விட்டு நல்ல கீ லெவலா இருக்கா? கீ லெவல். இந்த லெவல உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட். இது ஒரு மேஜர் லோவா? மந்த்லிக்கு மேஜர் லோ. ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. மந்த்லியோட மேஜர் லோ. இல்ல ப்ரோ, அந்த நிறைய லெவல் வந்து சரி கண்டிப்பா மார்க்கெட் எடுக்க போவோம். ஏன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. கண்டிப்பா எடுக்க போவோம் மார்க்கெட். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. செல் என்ட்ரி ப்ரோ. சோ அண்ட் தென் இது என்ன லெவல்? இது இப்போ கரண்டா மார்க்கெட் என்ன ஸ்டேட்ல இருக்கு? என்ன ஸ்டேட்ல இருக்கு? கன்சாலிடேஷன் சைடுவேஸ். சோ லோல என்ன சிக்னல் கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அந்த பாக்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கீழ பிரேக் அவுட் ஆச்சுனா பிரேக் அவுட் ஆகாதப்ப லோல என்ன சைன் கிடைச்சா என்ன என்ட்ரி எடுப்பேன்? லோல வந்து ஹேமர் கிடைச்சதுன்னா நான் வந்து பை என்ட்ரி. பை சைன் கிடைச்சா பை எடுப்பேன். ஹைல? ஆமா. ஹைல வந்து எனக்கு செல் என்ட்ரி கிடைச்சா நான் செல்லுக்கான சைன் கிடைச்சா செல் எடுப்பேன். அவ்வளவுதான். சோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இப்போதைக்கு போயிட்டு டெய்லிக்கு போகணும். இப்போதைக்கு டெய்லி போகணும். சோ டெய்லில இருக்குனா இப்போ டெய்லில என்ன கேண்டல் வந்திருக்கு? லாஸ்ட்ல வந்து ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு ப்ரோ. ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு. ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இங்க ஃபார்ம் ஆயிருக்கா? ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. இல்ல இப்படி போட்டுக்கலாமா டவுன் ட்ரெண்ட்யா? இப்படி போட்டுக்கலாமா? 1 2 3 டச். நாலாவது என்ன பண்ணிருக்கு? நாலாவது பிரேக் பண்ணிருக்கு. பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்கு? சப்போர்ட், அதாவது ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிருக்கு? சாரி, ரெசிஸ்டன்ஸ் என்ன சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு. சோ மார்க்கெட் என்ன ஆகலாம்? பை ட்ரெண்ட் இருக்கு. பைக்கு அடுத்த கேண்டில் வந்து ட்ரை பண்ணலாம். பைக் இருக்கு. சோ இது ப்ரீவியஸ் ஹை எது? இப்ப சேம் லோ வச்சதுனால ப்ரீவியஸ் ஹை எது? அந்த அதுதான் ப்ரோ. சோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் வைக்கலாமா? இதையும் உடைச்சிச்சுனா இது வரைக்கும் போலாமா? அதே உடைச்சிச்சுனா அடுத்து. ஆமா ப்ரோ. சோ இப்போதைக்கு என்ன என்ட்ரி இருக்கா? என்ட்ரி எதுவும் இல்ல ப்ரோ. ஸ்பின்னிங் டாப் தான இது. இப்போ ஹேமரா இருந்தா பை என்ட்ரி போலாம் ப்ரோ. லோல யார் அதிகமா வந்திருக்கா? பையர்ஸ் அதிகமா வந்திருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணலாம்? பை என்ட்ரி போலாமா? போலாம் ப்ரோ. ஐ ஷூர்? எஸ் ப்ரோ. அந்த கேண்டிலோட லோ வச்சுக்கலாம். ஸ்பின்னிங் டாப்போட லோவா வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் ப்ரோ. டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுவா? ஆமா ப்ரோ. செகண்ட் டார்கெட் இது வரைக்கும் போகுமா? ஆமா ப்ரோ. இது வரைக்கும் ஓகேவா? 1:2 ஓகேவா? 1:2 வச்சுக்கோங்க ப்ரோ. 1:2 வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. 1:2 ரன் பண்ணவா? பண்ணுங்க ப்ரோ. ஐ ஷூர்? எஸ் சார். 1:1 இருக்கா? ஹிட் ப்ரோ. 1:2 ஹிட் ஆகி என்ன ஆயிருக்கீங்க? கன்சாலிடேஷன். பாக்ஸும் பிரேக் அவுட் ஆயிருக்கா? பிரேக் அவுட் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ நான் என்ன பண்ணலாம்? இப்போ வந்து பைக்கான சைன் கிடைச்சா இப்போ பைக் எடுக்கலாம். அடுத்த கேண்டில் ரன் பண்ணிட்டு இப்போ பை எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. பட் அடுத்த ஓகே. இப்போ எடுக்கலாம் ப்ரோ பைக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து அந்த
அது ஹேமரோட க்ளோஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ. இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணுங்க ப்ரோ. ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. டார்கெட் ரன் பண்ணலாம் ப்ரோ. 1:2 ப்ரோ. 2 ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. அது சரி 1:1 கிட்ட. ஆஹா என்ட்ரி கிட்ட. இப்போ இப்போ ஒரு பை அண்ட் எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலோட லோ வச்சுக்கோங்க ப்ரோ. சேம் தான். அதே ரன் 1:2 ஆமா 1:2 ப்ரோ. 2 ரன் பண்ணலாமா? ரன் பண்ணுங்க ப்ரோ. 1:1 கிட்டா? ஹிட் ப்ரோ. 1:2 ஹிட்டா ப்ரோ? ஹிட் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ. எங்க 1:2 இதுல தான் என்ட்ரி ஹிட் ஆயிடுச்சே. அதுல இல்ல ப்ரோ அந்த ரெட் கேண்டில் இருந்துல ப்ரோ அதனால நான் ஹிட் ஆவல நினைச்சிட்டு இருந்தேன். செகண்ட்ல ஹிட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே 1:2 ஹிட் ஆயிடுச்சா? ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. வெல் டன் பாவி. அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே ஓகே ப்ரோ. இந்த இடத்துல அழகா ட்ரெண்ட ஃபைண்ட் பண்ணீங்க. பாக்ஸ் பிரேக் அவுட் கண்டுபிடிச்சீங்க. அதுல இருந்து என்ன பண்ணீங்க? அந்த இடத்துல பை சைடு கன்சிடர் பை அவ்வளவுதான். வேற இங்க இதே இல்ல. ஆனா நான் ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்டேன். என்ன கேட்டேன்னா நான் இந்த இடத்த வந்து கண்டிப்பா இது வரைக்கும் போகும் தெரியும். சரி இந்த லெவல்ல உடைச்சிச்சு டார்கெட் 1 உடைச்சிச்சுன்னா கண்டிப்பா எது வரைக்கும் போகும் தெரியும். அந்த லெவல் ப்ரோ நானே இந்த மாதிரி பாக்ஸ் வர சொல்லலாம் போடுவோம் ப்ரோ. ஆனா அந்த பாக்ஸ் உள்ளே தான் சுத்திட்டு இருக்கேன் தவிர அது உடைச்சு எப்ப வெளியே வருது வெயிட் பண்ணு. அதுல ப்ரோ நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கிறேன். பட் ஆனா அந்த பாக்ஸ் உடையற வரைக்கும் அது அதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கும். ஒண்ணு கீழே உடையினா இல்ல மேல உடையினா அது வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. அதனால கொஞ்சம் டவுட் பண்ணேன். அதுதான் நான் பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருக்கேன். என்னென்ன பண்ணணும், லோல என்ன பண்ணணும், ஹைல என்ன பண்ணணும், அதை டிராவல் பண்ணி நம்ம போக வேண்டியது. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்த உடைச்சவனையே மார்க்கெட் மேல போகணும்னு எனக்கு தெரியும். சோ 1:1 போயிட்டாவே நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டாப் லாஸ் என்ட்ரி மூவ் பண்ணிடுவேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி அழகா நீங்க இது வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா எனக்கு டெஸ்டினேஷன் தெரியும்ல. டெஸ்டினேஷன் தெரியும் ப்ரோ. ஆனா எனக்கு வந்து இந்த முன்னாடி இருக்குல்ல ப்ரோ அந்த மாதிரி நம்ம பாதியில நின்னுடுச்சுனாலும் வாய்ப்பு இருக்குல்ல ப்ரோ. அதனால தான் நமக்கு என்னன்னாலும் லாஸ் கிடையாதுல்ல. லாஸ் வருதுன்னா ஓகேங்களா. எனக்கு என்னன்னாலும் லாஸ் இல்ல. எனக்கு பாக்ஸ்ல டெஸ்டினேஷன் கண்டிப்பா போகும். பாக்ஸ்ல டெஸ்டினேஷன் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பிரேக் டவுன் ஆகுது. அப்ப மார்க்கெட் இங்க தான் போகும்னு தெரியும். பாருங்க இந்த இதுல 1:3 வச்சிருந்தீங்க. 1:3.5 வச்சிருந்தீங்க. நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். ஆமா ப்ரோ. பட் இருந்தாலும் கொஞ்சம் நான் அப்படியே இருந்தா கூட வேற ஒன்னு போட்டுருப்பேன் ப்ரோ. சொல்லுங்க அஜய் ப்ரோ. இப்போ இந்த பாக்ஸ காப்பி பண்ணி மேல பேஸ்ட் பண்ணா அந்த லெவல் வரைக்கும் போகும்ல ப்ரோ? கண்டிப்பா போகும் ப்ரோ. அந்த லெவல் தான் இப்ப போயிருக்கா இல்ல அதுக்கு இன்னும் ஸ்பேஸ் இருக்கா ப்ரோ? மேக்ஸிமம் 70 ஓகே. இன்னொரு கேண்டில் போங்க ப்ரோ. 75% ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சரி அவ்வளவுதான். இந்த இடத்துல லோவா சோ அது டினோட் பண்ணி அதை வச்சுக்க வேண்டியதான். ஓகே ப்ரோ. சரி அது மேக்ஸிமம் போயிடும். அதுல வந்து போகாம இருக்காது. பட் நமக்கு டெஸ்டினேஷன் தெரியுதுங்கிறப்ப அந்த டெஸ்டினேஷனே வைக்கலாம். ஏன்னா இதுல தெளிவா தெரியும். இல்ல தெளிவா தெரியுதுங்கிறப்ப அதை வச்சுனாங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம். ஆனா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி வைக்க கூடாது. ரிவார்டு எடோன்னு ஒண்ணு இருக்குல்ல, டெஸ்டினேஷன் பார்ட் எனக்கு தெளிவா தெரிஞ்சா நான் ரிவார்டு ரிஸ்க் ரிவார்டு எங்க வைக்கலாம்? கரெக்டா? அந்த பாக்ஸ் வச்சுக்கலாம் ப்ரோ. பாக்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம். தட்ஸ் இட்யா. ஓகே. ரிஸ்க் ரிவார்டு எங்க தெரியுதோ அங்க வச்சுக்க வேண்டியதான். அத 1:1 ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே வச்சுக்கலாம். தட்ஸ் இட் அவ்வளவுதான். ப்ரோ ஒரு டவுட் அஜய் ப்ரோ. ஹலோ. நம்ம டார்கெட் வந்து மேல தான் போவோம். பட் ரீடெஸ்ட் கொஞ்சம் கீழ இறங்கி கொஞ்சம் பயந்துட்டு வைக்காம மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த நம்ம டார்கெட் கன்ஃபார்மா அடிக்கும். கீழ இறங்கினாலும் மேல வரைக்கும் அடிக்கும் சொல்லிட்டு மேனுவல் அட்ஜஸ்ட் கான்ஃபிடென்ட்டா வெயிட் பண்ணனும். கான்ஃபிடன்ட் நமக்கு கான்ஃபிடன்ட் தெரியும். அப்ப வெயிட் பண்ணி அடிச்சுக்கலாம். அத வெயிட் பண்ணலாம். தாராளமா வெயிட் பண்ணலாமே. இந்த இடத்துல பாருங்க டிராப் ஆயினா ஃபைனலி நம்ம அதுதான் கேக்குறேன். கன்ஃபார்மா நமக்கு தெரியும். நம்ம ஏன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டு பண்ணிருக்கனால கன்ஃபார்மா தெரியும். அதான் ஸ்டாப் லாஸ் தான் என்ட்ரிக்கு மூவ் பண்ணமே. எனக்கு மார்க்கெட் போலனால எனக்கு அது லாஸ் கிடையாது. you have a minimal profit in the outside, right? Okay. வாடிக்கையாமே டிராவல் பண்ண போறோம் அவ்வளவுதான். ப்ரோ வேற எதனா வந்து ஸ்ட்ராங்கா கத்துற மாதிரி இருக்கா ப்ரோ இல்ல ஓகேங்களா? உங்கள்ட்ட நான் மிஸ்டேக் எதுவுமே ஃபைண்ட் பண்ணல. இந்த ரிஸ்க் ரிவார்ட்ல தான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணீங்க. பட் தெளிவா தெரியுதுங்கப்ப தெளிவா எனக்கு டெஸ்டினேஷன் தெரியுதுங்கப்ப அதை நோக்கி டிராவல் பண்ணணும்.
ஓகே ஓகே ஏன்னா சப்போஸ் இங்க வந்துச்சு, இங்க பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருந்துச்சுன்னா இன்னொரு என்ட்ரி லோவர் ஸ்டாப் லாஸ் எடுத்து பண்ணிடலாம். சரி பட் ஓகே இந்த மாதிரி இடத்துல வரல அப்படிங்கிறப்ப என்னால என்ட்ரி எடுக்க முடியாது. என்ட்ரி மிஸ் ஆகுதுல, ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுதுல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது. இதுதான் உங்களோட பெரிய மிஸ்டேக்கா இருக்கே தவிர மற்றபடி இல்லை. ஸோ உங்க டீம்ல ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா டெக்னிக்கலா தே வில் பி ஸ்ட்ராங். நீங்க எல்லாமே டெக்னிக்கலா என்னது ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. எமோஷனலாவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் மிஸ் பண்றீங்களே தவிர மற்றபடி தே ஆர் நீங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங். டெக்னிக்கலா பிராக்டீஸ் பண்ண வந்துரும். எஸ் கண்டிப்பா. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்க விடப்படக்கூடாது. ஏன்னா உண்மையா சொல்றேன், நான் பாட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிசஸ்ல ஃபோக்கஸ் பண்றது உங்க டீம். ஸோ பேட்ச் 14 அண்ட் பேட்ச் 15 பிராக்டிஸ்ல நல்லா ஃபோக்கஸ் பண்றீங்க. ஸோ அதான் உங்க டீம்ல இது வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் லெவல்ல நல்லாவே இருக்கீங்க. ஏன்னா இப்போ மேக்ஸிமம் எல்லாமே லைவ் ட்ரேட் பண்ணி எனக்கு காமிச்சிட்டு இருக்கீங்க ரிப்போர்ட். இதுக்கு முன்னாடி உள்ள பேட்ச்ல எனக்கு லைவ் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க லைவ் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. லைவ் ட்ரேட் பண்ணி ரிசல்ட் காமிச்சிட்டு இருக்கீங்க. எஸ் ப்ரோ பண்ணிட்டு இருக்கோம். லைவ் ட்ரேட் பண்ணும்போது ரிசல்ட் வருங்கிறப்போ பிராக்டிசஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போகும். ஏன்னா டெமோ ட்ரேட்ல நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்க மைண்டே டெமோல பிராக்டிஸ் பண்ணுமா. ஏன்னா ஒரு மென்டலி சைக்காலஜி அதுதானே. ஒரு விஷயத்துல எனக்கு ஆதாயம் இல்லை அப்படின்னு என்னோட மைண்டுக்குள்ள உள்ள இது திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்த வந்து ஃபோக்கஸா இறங்க மாட்டோம். அதே நீங்க ரியல் மணியில பண்ணும்போது ஓகே எனக்கு ப்ராஃபிட் வருது, நான் பிராக்டிசஸ் போலோட நான் இறங்குறேன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அது என்ன கொடுக்கும் உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் கொடுக்குற பிராக்டிசஸும் நல்லா பண்றீங்க. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி லெவல் 100% இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இன்னும் டூ இட் மோர் ப்ராக்டிசஸ் அண்ட் தென் டூயிங் த ரியல் ட்ரேட்ஸ். ரியல் ட்ரேட்ஸ்ல தான் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பண்ணுங்க. மற்றபடி எல்லாமே ஓகே பவி, சூப்பர். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க் யூ டீம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. நசீர் ப்ரோ, எஸ் ஒரு டவுட் ப்ரோ. அந்த பாக்ஸ்ல ஒரு நிமிஷம் அந்த ஸ்டார்ட் பாருங்க. ஸோ அதுல இப்போ பாக்ஸை பிரேக் அவுட் ஆகி என்ட்ரி எடுத்தாங்க கரெக்டுங்களா? அதுக்கு முன்னாடியே வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வச்சிருக்கலாம் ஒரு கை. ஆமாம் ப்ரோ, ஆமாம். நடுவில் என்ன கேண்டலா பிரேக் அவுட் ஆயிருக்கு அதை நல்லா யோசிச்சிங்களா? இதை நல்லா பாருங்க. என்ன கேண்டலா இருக்கு? இந்த கேண்டலுக்கு பேர் என்ன? இன்வெர்டட் ஹேமர். இன்வெர்டட் ஹேமர் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வந்தா மேக்ஸிமம் எதுக்கு ட்ரை பண்ண சொல்லிருக்கீங்க? இல்ல இன்வெர்டட் ஹேமருக்கு அப்புறம் ஓகே ட்ராப்பா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ட்ராப்பா சொல்றீங்க நடந்துருக்காது. ஆமாம் ப்ரோ, தெளிவா தெரியுதுல்ல. இன்வெர்டட் ஹேமர் அதை தாண்டி பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிறது நிறைய பேர் பையர்ஸ் உள்ள என்ட்ரி ஆயிருப்பீங்க. என்ன ஆயிருக்கு? செல் ஆயிருக்கு. செல் அடிச்சிருக்காங்க மார்க்கெட். தெளிவா செல் பையர்ஸ் ஒரு இடத்தை ட்ராப் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க தெளிவா செல் அடிச்சிருக்காங்க. அதை தான் நம்ம யோசிக்கணும். என்ன நடக்குது? நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த விஷயம் நடக்கிறதுனால நான் அதை ரிசர்ச் பண்ணி சொல்லி கொடுக்குறது. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா வந்து ஹேமர் வந்து ஹேங்கிங் மேனா கூட இருந்தது. ஹேங்கிங் மேன். ஹேங்கிங் மேனோட ஹையை பிரேக் பண்ணிருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? மார்க்கெட் மேல போயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஒன்று பார்க்கணும் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. இங்க ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு. ஆனா பையர்ஸ் எல்லாம் பண்ணாங்க உள்ள என்டர் ஆயிருக்காங்க. அப்போ நமக்கு தெரியுது இங்க பையர்ஸ் வராங்க. எந்த லெவல்ல வராங்க? லோ லெவல்ல வராங்க. அப்போ மார்க்கெட் என்னதான் அங்க போகுது? மேல போகுது. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? ஃபுல்லா மேல போயிடுச்சு. அதே மாதிரி மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸ் தான் லோ லெவல்ல ஹேமர் வருது. என்ன பண்றது? இங்க என்ன பண்றாங்க? பையர்ஸ் உள்ள வராங்க. என்ன ஆகுது? மார்க்கெட் பை போகுது. அவ்வளோ. ஸோ சென்டிமெண்டோட அனலைசிஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சாவே we have to making the profit. ப்ரோ, அது கீழ லெஃப்ட் சைடுல இப்போ ஜனவரி 15th பாருங்க. அந்த இடத்துல நமக்கு பாக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட்லயே இந்த ஜனவரி 15 நேரா இங்கலாம் ஃபார்ம் ஆயிருக்காது. இங்க என்ன பாக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. சோ லோ தான் நோட் பண்ணாம இருக்கும். அப்ப நம்ம நோட் பண்றது வந்து சேம் ஹை வச்சிட்டா இது லோ ஆயிடும். ஆமா. ஓகேங்களா? இது லோவா தான் நம்ம டினோட் பண்ணிப்போம். லோ பிரேக் பண்ண வைக்க மார்க்கெட் என்னடா மேல பை தான். சோ நான் கீழ லெவல்ல பார்த்து கீழ லெவல்ல நோட் பண்ணி வச்சனா ஓகே இது நல்ல கீழ லெவல்ல கீழ லெவல்ல என்ன ரியாக்ட் ஆகலாம் அப்படிங்கறத டினோட் பண்ணிப்போம். அதுக்கு அப்புறம் இது போகுது. அப்ப இங்க நான் டினோட் பண்ணுவீங்க என்ன ஆகுது? ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல என்னால. ஓகே ப்ரோ. இப்போ பாக்ஸ்னா ப்ரோ மினிமம் ஒரு 2 டச் இருக்கணும். மேல ஒரு 2 டச், கீழ ஒரு 2 டச். தட்ஸ் இட். அவ்வளவுதான். அதுக்கு மேல இருந்தா அது பாக்ஸ். அவ்வளவுதான். சோ ஓகே பவித்ரா, சூப்பர்.